ஹலோ கேமர்ஸ், உங்க எல்லாரும் ரெட் டெட் ரிடெம்ஷன் பார்ட் 6க்கு வரவேற்கிறேன். ஸோ போன எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. ஸோ ஆர்டிஆர் பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால ஒரு ரீகேப்பை பார்த்துடலாம். அப்படின்னா இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு புரியும். போன எபிசோட்ல போனியோட பான் வந்துட்டு குழந்தை விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுல இருந்து அவங்களோட குதிரையெல்லாம் நம்ம காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் போனியை ஒரு கேங் கடத்திட்டு போயிட்டு நார்மன் வீக்கை விட சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ அங்க போய் எப்படியோ போனியை காப்பாத்திட்டு வந்தோம். அதுக்கடுத்து வெஸ்ட் டிக்கன்ஸ் அப்படின்ற போலி டாக்டரோட சேல்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பரிகாரமா வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் செத் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட கான்டாக்ட் கொடுத்தான். ஸோ அவனை போய் பார்த்தா வில்லியம்சன் பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எபிசோட்ல வந்துட்டு அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரைட் கேமர்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெஸ்ட் டிக்கன்ஸ் சொன்ன அந்த செத் அப்படின்றவனை போய் பார்க்கலாம். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு வில்லியம்சன் கிட்ட போறதுக்கான லீடை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவனை பார்த்தா தான் தெரியும். இங்க இருந்து நான் வந்துட்டு குதிரையில அழுத்திட்டு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் கிட்ட போயிட்டு உங்களை மீட் பண்றேன். ஓகே, ஏதோ சர்ச் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் செத்து இருப்பான் போல. சர்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ குதிரையை வச்சு இங்கே ஹிச் பண்ணிடலாம். எங்கடா செத்து? சர்ச்சுக்குள்ளே போகணுமா? இது எங்கேயோ சைடில் காட்டுது. அங்கே தான் இருக்கு. Excuse me, are you Seth? Who are you? I'm a friend of Mr. West Dickens. My name's Marston. John Marston. Goodbye, John Marston. It's been a great pleasure. I need your help, Seth. We need your help. Me and Mr. West Dickens. Let me be frank for 1 second, partner. I hate people. It was people who got me in this mess in the first place. What mess? Look at me. Look, scrambling around, looking for maps, half insane. I ain't washed in 6 months. My hair falling out, my mind's going. What happened? What happened? My partner. He stole half my map. I never would have done that to him. Never. Look at me. Who did this to you? My partner. My boy, my man. Moses Forth. I don't have the facility to tell you what I would have done for that man. And what I would do to him now. Why? Because he stole half my goddamn map. And what map's that then? The map, partner. The map that tells me where it is. Where what is, friend? I ain't telling you that. I ain't. Don't make me tell, partner. It's mine. It's mine, all mine. Sure. And where's this Moses now? He's at Benedict Point. The law got him for exhuming. Some people, they feel differently. Not Moses. Him and me are the same. The self-same. Well, come on, Seth. Let's go see Moses, get you your map back. Then maybe you'll help me. All right, partner. Let's go. Come on then, partner. ஓகே ப்ரோ, இந்த செத்து வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மோசஸ். ஸோ அவன் வந்துட்டு இவன்ட்டு இருந்து ஒரு மேப்பை வந்துட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான் போல. ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னராக இருந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இவன் வந்து 6 மாசமா குளிக்கல. அந்த ஒரு மிஸ்டு மேப்பை பற்றி தேடிட்டு இருக்கான். ஸோ அந்த மேப் வந்துட்டு மோசஸ் வந்துட்டு திருடிட்டு போயிட்டான். ஐ மீன் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பெனடிக்ட் பாயிண்ட்ல தான் இருக்கான். போய் வந்துட்டு மேப்பை கொடுக்கணும். போலாம். பாவம் ப்ரோ, அவன் பைத்தியமாவே ஆயிட்டான் ப்ரோ. இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இவனுக்கு நம்ம அந்த மேப்பை எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். பார்க்கலாம் ஹெல்ப் பண்ணுறானா இல்லையா. ப்ரோ இவனே பைத்தியக்காரன் தனியாக பேசிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் கூடயே ப்ரோ இவன் நம்மள கிரேசிங்கிறான். இவனே தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கூடயே பைத்தியக்காரன் ப்ரோ. ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ. 6 மாசம் குளிக்காம இருந்தான்னு தெரிஞ்சு போச்சு.
I knew Yeah, this was it's- a waste of time. So, you want to go after Bill Williamson, do you? You know Bill? இப்பதான் I வில்லியம்சன் met பத்தி பேசுறான். Williamson and Deke, all them boys. Sometimes they call me on when they get some special job needs doing. I got a reputation as a man who do things most other fellers won't. Now, that I can believe. I reckon you can get in there, no bother, assuming you help me find this map that ப்ரோ இவனுக்கு மேப் எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு எப்படி உள்ள போறதுன்னு சொல்றேன்னா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். இவனை ட்ரஸ்ட் பண்ணலாம், பார்ப்போம். இப்போ என்னதான் பைத்தியமா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக தான் ஏதோ சொல்றான் வில்லியம்சனை பத்தி. ஓகே, பெனடிக்ட் பாயிண்ட் வந்துட்டோம். there's no difference இங்கே தான் between நினைக்கிறேன். night and day. எங்கடா? ஓகே, இங்கே தான். All right, this is it. Let's stop here a moment and come up with a plan. As far as I know, Moses is being held in that shack. There's a couple of deputies keeping guard outside. Can you distract him so I can sneak in for a quick parlay with that son of a bitch? I'm sure I can think of something. Lead them away from the shack and out of sight. Somewhere out past that hill. கோய்ஸ், மோசஸ் வந்துட்டு டெப்யூட்டிஸ் கஸ்டடியில் இருக்கான். ஸோ இப்போ இவனுக்கு ரெண்டு பேரையும் நம்ம அந்த சைடு தனியாக கூட்டு போகிறோம். டேய் இருறா, ரேசிங்கன்றா. குதிரை எடுத்துகிட்டு போகிற போயிருந்தது தான் கைஸ். சுறானுங்க சுறானுங்க சுறானுங்க. ஓடு 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 ஓடு, கொல்ல போகிறான்டா. வா, ஏன்னா அந்த குதிரைக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஓகே, இந்த குதிரையை தூக்கிட்டு அந்த மவுண்டெயினை சுற்றி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அவனை நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு செத்து போயிட்டு இல்லை மோசஸ் கிட்ட மேப் ஆட்டே போட்டுருவான். நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட்டு இந்த குதிரையை. ஸோ மலையெல்லாம் தாண்டி எப்படியோ குச்சி குச்சி வந்தாச்சு. நிறா வரண்டா. Good job getting rid of them clowns. Now keep an eye out in case they come back. Moses? Oh, Moses! You got a visitor. Oh my God, Seth. They arrested me. It weren't my fault. Ah! Get the hell away from me! Get that slippery bastard! I need him alive, though! Don't trust Seth. ஓ ஓகே ஓகே, லேசோ பண்ண போகிறோம் இப்போ நம்ம மோசஸை. மோசஸ் பைத்தியக்காரா, ஓடாதரா, நின்றா அவசரம். இல்லையா, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுண்டா. குச்சாச்சு. ஹாக் டை Son of a bitch! ஹாக் டை பண்ணுவோமா? ஓகே, கட்டி போட்டாச்சு. செத்தே பிடிச்சிட்டேன்டா. இந்தாடா டேய். You must be stupid trusting that. Moses, you son of a bitch! Where's my damn map? Damn you, Seth! Damn you, Seth! You've always been a twisty little freak. I ain't telling you shit. Ah! Then I'm gonna cut you up piece by piece. Till you find your tongue. Friend, this man's gone crazy in the sun. I suggest you take my advice and start talking. Shut up, Marston! I want to cut into a bona fide man's flesh. Ain't never cut into a live one before. Oddfellows Rest. It's in Oddfellows Rest. Get away from me once and for all. Well, ain't that a damn shame? I was starting to enjoy myself. I think you gone pissed yourself, Moses. Those deputies went and put a bounty on your head. Best we clear it now. Don't need the law on our backs. I don't have no money, but I got me a pardon letter. Here, take it. You earned it for helping me with the Moses. Come on. We can pay it off in the telegraph office. Come on. Ain't no time to be wasting.
நம்ம மேலே பவுண்டி இருந்துச்சுன்னா பர்டன் லெட்டர் எழுதி கொடுத்தா பவுண்டி போயிடும் போல. ஐசி டெலிகிராம் கிராஃபில் போடணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இதோ ஒன்றா அந்த நம்ம மேலே எவ்வளோ பவுண்டி இருக்கோ அதை பே பண்ணணும். இல்லைனா ஒரு பர்டன் லெட்டர் கொடுக்கணும் போல். இந்த பர்டன் லெட்டர் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஓகே பே பண்ணியாச்சு. So, mister, thanks for your help. Don't worry yourself with thanks, Seth. Just help me when I come asking. No problem, mister. Fly, fly! ஆல்ரைட் கேமர்ஸ், செத்துக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. ஸோ செத்து இனிமேல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு எங்கேயோ இருக்குன்னு நான் எங்கேன்னு தெரில. ஸோ இப்போ அந்த லெட்டர் இல்லை மேப்பு. ஸோ அந்த மேப்பை போய் இப்போ நம்ம எடுக்கணுமா இல்லை அவனே எடுத்துக்குவானான்னு தெரில. பார்ப்போம். அவன்கிட்ட போகிறப்ப மறுபடியும் ஏதாச்சும் மிஷின் கொடுத்தானா அதையும் முடிச்சிட்டானா தான் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரி இப்போ நம்ம வந்துட்டு வெஸ்ட் டிகன்ஸ் கிட்ட போவோம். ஓகே ரிஜூட் ஃபார்முக்கு வந்தாச்சு. வெஸ்ட் டிகன்ஸோட மிஷினாக தான் இருக்குது. போவோம். Mr. Marston, how are you, sir? I'm all right. I met up with your friend Seth. Oh, Seth of the Dead. Yes, interesting fellow. You don't meet many men these days with the moral fortitude to cut straight to the chase like that, do you? Thankfully not, Mr. West Dickens. Yes, contemporary society is remarkably harsh on professional exhumers. But did you know that in ancient Egypt, it was an art form valued more highly than literature? I believe Seth comes from that school of thought. How very interesting. Look, you thought any more about our plan? Your plan, dear boy. Your plan. I am merely the help, not mercifully the arbiter of wisdom. What you are, dear boy, is the man whose life I've saved twice now. A man who sells lies and deceit to unwitting people. A man who, if he doesn't help me, I won't think twice about putting a bullet through his skull, feeding to the vultures myself. You see, Mr. Marston, you have the exterior of a violent man, but the soul of an angel, and that is what I think I cherish most about you. That's what I thought. But before we can attend to your particular problems, we need some extra lubricant to oil the machinery of business. And this being America, that lubricant with which we concern ourselves is money. Money? What are you talking about? Oh, we need weapons. Armor plate for the wagon, extra hands, and I need some danger money. So, let's sell some more of these cures. Sell cures? Around here? Do you want to see me lynched? No. The sport of kings. Racing, my friend. The sport of kings. A noble activity without reproach. Exactly the kind of activity where a lying, cheating degenerate like myself can prosper. But come, let's finish the loading and we'll discuss it as we drive. Now, sir, tooth gap, tooth breach. ஓகே கைஸ், இந்த பைத்தியக்காரன் நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னொரு வேலை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் கூடயே வந்துட்டு நம்ம இப்போ வேறு எங்கேயோ போகிறோம், எங்கேன்னு தெரில. ஸோ இவன் வந்து வள கொலன்னு பேசுவான். ஸோ நான் வந்துட்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். நேச்சுரல் அடே இவன் சொன்னதுலேயே தெரிஞ்சிருச்சு, ஹார்ஸ் ரேஸ் தான் கைஸ். இந்த ஹார்ஸ் ரேஸில் நம்ம ஜெயிச்சோன்னா இவன் ப்ராடக்ட் எல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரணும். ஓகே ப்ரோ, டீசெண்டாக வந்துட்டு நமக்கு பின்னாடி வரவன் ஸ்பீடாக போனான்னா அவனுக்கு வழி விட்டணுன்றானுங்க. ஸோ ஓகேவா, ரெடியா? சரி ப்ரோ, ஆரம்பிச்சிட்டான். ஸோ நமக்கு வந்துட்டு ஐயோ சாராடி இன்ஸ்டன்ட் எல்லாரையும்
கைஸ் அடிச்சு போயிட்டு இருக்கேன். டேய் என்ன அடிக்கிறானுங்க ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. கார்ட் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறது பெருசாக இருக்குது, முன்னாடி குதிரை வந்துட்டு ரொம்ப ஒரு குதிரைன்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டாக முடியும். ஓ கைஸ், ரோட்டில் போனால் மட்டும்தான் கரெக்டாக ஓட்ட முடியும், இல்லைன்னா ஸ்லோ ஆகுது. கார்ட் வந்துட்டு இந்த டேர்ட்டில் பட்டுச்சுன்னா கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி முடிய போகிறேன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், லைட்டாக திருப்பினாலே ரொம்ப மிஸ் ஆகுது. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே. ரொம்ப லைட்டாக திருப்பினாலே ரொம்ப திரும்பி குதிரை. இது வேறு ஸ்டாமினாவும் இல்லை இந்த குதிரைக்கு வழக்கம் போல், பொறுமையாக தான் போகும். ஸ்ட்ரீமர் லைஃப் சிமுலேட்டர் 2 போட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் எபிசோட் வந்துட்டு நான் எடுத்தேன், பட் என்ன ஆச்சுன்னா மைக்கு கனெக்ட் பண்ணாமல் எடுத்துட்டேன். ஸோ அதனால் வாய்ஸ் இல்லை, ரேஸ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ். Hell of a race, mister. I'll take care of this cart for Mr. West Dickens. ஓகே ப்ரோ, வெஸ்ட் டிகன்ஸோட கார்ட்டை வந்துட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். Well done, sir. Well done. Having you as a ringer has netted us a fine profit. We seem to be wasting time, old man. Oh, patience, my friend. The Trojan horse cannot run before it can walk, if you'll forgive the metaphor. Next, we need to procure some grand and overwhelming firepower. And for that, you need to contact an old friend of mine. Goes by the name of Irish. Irish. Yes, he's an interesting kind of fellow, and he usually can be found in Armadillo or some other town around here on some bacchanalian revel or such. Great. An alcoholic arms dealer. What could be better? ஓகே கைஸ், இந்த மிஷனை வெற்றிகரமாக வந்துட்டு வெஸ்ட் டிகன்ஸ்க்காக முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு ஐரிஷ் அப்படின்றத வந்துட்டு மீட் பண்ண சொல்கிறான். ஸோ அவனோட ஃப்ரெண்டு தான். இவன் எப்படி இருக்க போகிறான்னு தெரில, செத்தே வந்துட்டு கோளாறு. அடுத்து இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு இங்கே விட்டதுனால நம்ம டேரெக்டாக டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் ஐரிஷ் கிட்ட. ஐரிஷ் வந்துட்டு ஆர்மடிலோவில் தான் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவனை. அவன் வந்துட்டு ஒரு ஆல்கஹாலிக் ஆர்ம்ஸ் டீலர். ஓகே, ஆர்மடிலோக்கு வந்தோம். ஸோ போய் ஐரிஷை மீட் பண்ணலாம். Yes, boyo, you messed up properly this time, didn't you? You little paddy bastard. You thieving McCunt. You got it all wrong, Welsh. All wrong. It was French, I promise. He said he was going to rip you off. Now he's ripping me off. Here, keep on talking there, Irish. In about 15 more seconds, your whole whale's gonna turn black. What's up, boys? Fuck off, boyo. This don't concern you. When a man with a sing-song voice tells me to fuck off, it always concerns me, boyo. Look here, this patty bastard stole our guns, tried to steal our horses. Law's clear on the matter. I never stole nothing, sir. Never did. Not in all my life. That French cunt is playing with the Welshman's tiny and ineffective mind. Push your mind. Anyway, you all got horses now. No one needs to die. Leave him be. Who do you think you are, boyo? The bloody cavalry? Voice is really starting to get on my nerves, boyo. And you're getting on my nerves. Yeah. சொன்னா கேட்க மாட்டானுங்க போல. ஐயோ, கொண்டுறான் அவனுங்கள. ஒருத்தனை கொண்டுட்டேன், இன்னொருத்தன் கத்தியை மட்டும் டிசார்ம் பண்ணிட்டேன். Mr. Nigel West Dickens said you'd help me locate a machine gun. And since I just saved your life... I can't thank you enough for taking care of those two degenerates. Untrustworthy, poor in personal hygiene, lacking in the finer qualities of a gentleman. What about the gun? It'd be my pleasure. She's magnificent, government issue. It'll be a bit of a ride, but we'll get there soon enough. Follow me, fella. ஓகே, இவன் கூட போகிறான். ஏதோ கன் பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க, என்ன நினைக்கணும் ஃபுல்லாக புரியல. ஓ, மீட் அட் த கிளிஃபா.
You can make quick work of those fellas if they give you trouble. The gun's stored just inside that shack. What about you helping me out? I'll cover you from the ridge. I'm better from long range. It'll be a piece of cake, fella. Trust me. கைஸ் இவன் லாங் ரேஞ்சில் வந்துட்டு நல்லா பண்ணுவேன் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னான். ஸோ அதனால் இவனை லாங் ரேஞ்சில் விட்டுருது. நம்ம போய் உள்ளே தான் கன்று இருக்குது. ஸோ அந்த கன்று தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ இப்போ அந்த கன்று வந்துட்டு இவனை இங்கிட்ட அடிச்சு கொடுங்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ப்ரோ எனக்கு கன்று வேணும். ஐயோ சுட்டேன்டா. ஓகே சாவு. நெக்ஸ்ட் அங்கே செத்துட்டான். கிளியரு. அடுத்து இங்கே ஒருத்தன் கண்ணை பிடிச்சினே இருக்கிறான். ஹெட் ஷாட்டு. அடுத்து அங்கே ஒருத்தன். அதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டான்டா கரெக்டா. செத்துட்டான். ஓகே கிளியரு. புல்லட் ரீலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓ இவன் என்ன உயிரோடு தான் இருந்தானா? எனிவேஸ் என்னடா பண்ணுறான் பைத்தியக்காரன். அங்கே பாருங்க கைஸ் ஹெட் ஷாட்டு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தானே. எங்கே அவன்? எங்கடா? ப்ரோ ஒன் ஷாட் வச்சான் ப்ரோ என்னை லிட்டரலா. ஓகே ஓகே சண்டை போர் தொடங்கிடுச்சு ப்ரோ. அவன்கிட்ட தான் பார்த்துருக்கணும். லிட்டரலாக ஒன் ஷாட் அடிச்சான் என்ன எப்படின்னே தெரியல. புல்லட் எதுவும் ஒன்ட்டா இருக்குமான்னு பார்த்துக்கலாம். லூட் பண்ணிக்கலாம் பாடியை. பிஸ்டல் ஆமோவா? சரி வேணாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் லூட் பண்ணுவோம் உள்ள. ஏய் what the heck ப்ரோ இந்த தடவை எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். அவன் எங்கேயோ இருந்து திடீர்னு வந்துட்டான். அவனே திட்டுவான். ஓகே 2 டவுன் இப்பயே. ஐ திங்க் இந்த தடவை நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து சூதாமல் அடிக்க போகிறோம். வாடா வெளியே வாடா டே. அப்படி மண்டையா பார்த்தீங்களா? நீ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன் போட்டு நான் சுட பண்ணேன். அப்பயே என் நெஞ்சில் ஒரு புல்லட் இறங்கினா அவன். It's not here. That lion sack is shit. இல்லையா ப்ரோ? அவன் பொய் சொல்லியிருக்கான் ப்ரோ. அந்த ஐரிஷ் அவனை காப்பாத்தினவே எனக்கு தெரியும்டா. டே அவன் ஒரு ஃப்ராடுன்னு பொய் சொல்லிட்டான் ப்ரோ. இங்கே இவனுங்க செத்ததுக்கு வந்துட்டு ஒரு ரீசனே இல்லாமல் செத்துருக்கானுங்க இவனுங்க பாய்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் டேரெக்டா. ஓகே கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்லோ டவுன் படி. ஓகே ஹிச் பண்ணிடலாம் குதிரைய. ஆல்ரைட் கைஸ் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய். ஆல்ரைட் கேமர்ஸ். ஸோ இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த எபிசோடில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஒன்று வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மூலிமா போட்ட உடனே டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ நம்ம பார்க்குறவங்க வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அப்படியே வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு. ஸோ லைக் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இந்த வீடியோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு வே சேனல் க்ரோ ஆக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அது நம்ம பார்க்குறேன். டேக் கேர். பீஸ்.